வெல்கம் டு தி சேம்பர் ஆஃப் நாலேஜ். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் 2026 வந்துருச்சு. பொங்கலும் வந்துருச்சு. சீன்ஸ் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்றதுக்காக, அ உயிரோட இருக்கிற பாவத்துக்காக ஏதாவது வந்து 2 வார்த்தை சொல்லிட்டு போலாம் அப்டின்ட்டு நெனச்சேன். எனிவேஸ் 2025ஓட ரிப்போர்ட் கார்ட வந்து நான் ரெடி பண்ணேன். பட் என்ன இஷ்யூனா, இஷ்யூலாம் எதுவுமே இல்ல. வழக்கம் போல தலையெழுத்து தான். அம் வீடியோல இருக்கிற 15 அந்த முக்கியமான கட்டத்துல இருக்கிற 15 நிமிஷம் அப்படியே வந்து ஆடியோ ரெக்கார்ட் இல்லாம போயிடுச்சு. திடீர்னு வந்து என்னன்னு தெரியல, மைக் அப்படியே டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. எடிட்டிங்ல பார்க்குறேன் 15 நிமிஷத்த காணோம். அ வீடியோவே அவ்ளோ மணி நேரம் தான். கிட்டத்தட்ட 20, 30 நிமிஷம் தான். அதுல 15 நிமிஷம் காணோம்னா என்னத்த பண்றது? சரி. ஒண்ணுத்தையுமே புடுங்கலையே. அப்ப இப்ப இப்ப மட்டும் வந்து என்னத்த சொல்லி என்ன இருக்கு? சரி பரவால்ல விட்டுடுவோம் அப்டின்ட்டு நெனச்சேன். பட் திடீர்னு எனக்கு தோணுச்சு. சரி பரவால்ல. சும்மா தானே இருக்கோம். நம்ம பசங்கள்ட்ட நம்ம ஒரு 2 வார்த்தை பேசுவோமே அப்டின்ட்டு. ஸோ வருஷம் எப்படி ஆரம்பிச்சது உங்க எல்லாருக்கும்? அதாவது நான் கொஞ்சம் முன்ன தான் வந்து TikTokல சொல்லிட்டு இருந்தேன். அதாவது 20, 24 ஞாபகம் இருக்கா? அப்பலாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இந்த வருஷம் என்னோடதுடா யாருமே என்ன அசைக்க முடியாதுடா! அப்டின்ற மாரி பேசிட்டு இருந்தோம். ஒண்ணுத்தையுமே புடுங்கல நம்ம. அப்போ 20, 25 வரும்போது, சரி போன வருஷம் சாதிக்காதது இந்த வருஷம் நம்மனால நடத்தி காட்ட முடியுமா? அப்டின்ட்டு பார்க்கலாம்னு நெனச்சோம். அதெல்லாம் போயி 20, 26 வந்து 20, 26ல நம்ம உயிரோட இருந்தா மட்டுமே போதும்டா அப்டின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த அளவுக்கு வாழ்க்கை நம்மள தரமாட்டமா அடிச்சு தள்ளிடுச்சு கீழ. அதான் உண்மை இல்லையா? சரி. 20, 25ஓட அம் ஸ்டேட்டஸ பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். 20, 25ல என்ன நடந்தது அப்டின்ட்டுன்னு. 20, 25ல வந்து நான் வந்து பார்ட் பார்ட்டா ஆக்சுவலி மந்த் டூ மந்த்தா பிரிச்சு வச்சிருந்தேன். அதாவது ஜனவரிலேருந்து ஆல் தி வே டிசம்பர் வரைக்கும் என்ன நடந்தது அப்டின்ட்டுன்னு. ஆனா சின்ஸ் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகாதனால, என்ன நானும் வந்து அ அதெல்லாம் திருப்பியும் வந்து பிரீஃப் பண்றதுக்கு மூட் இல்லாதனால, நான் அப்ப சொல்றேன் என்னன்னு. அதாவது என்னன்னா, போன வருஷம் நெனச்சு நடக்காத விஷயங்கள் 1000 இருந்தாலும், போன வருஷம் நெனைக்காமலே நடந்த சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் டேட்டிங் லைஃப் வந்து ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆனது தான். அத வந்து நானே எதிர்பார்க்கல. அம் உங்க எல்லாருக்குமே வந்து ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் செக்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் குடுத்தாலும், நானும் வந்து உங்க வயசு தான். ஸோ உங்களுக்கு எல்லாம் என்ன அட்வைஸ் குடுக்குறனோ, அத தான் வந்து நானும் எடுத்துக்கிட்டு, அதுதான் நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுதான் வந்து நானும் ஆ என்னது வாழ்க்கையில கடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ஒண்ணும் 80 வயசு இல்ல. எனக்கும் உங்க வயசு தான். என்ன உங்கள விட நெறைய காமன் சென்ஸ் இருக்கு எனக்கு அவ்வளோதான். ஆ அப்படி இருந்துமே வந்து வாழ்க்கையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது, ஆக்சுவலி காமன் சென்ஸ் இருக்கிற பீப்பிள் தான் வாழ்க்கையில நெறைய தத்தளிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாதவங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லன்னா இங்க இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? தலைவிரி கோலமா? எனிவேஸ் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, போன வருஷங்கள் எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள்ல 2 விஷயம் என்னன்னா, டேட்டிங் லைஃப் இம்ப்ரூவ் ஆனது தான். இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி அது வந்து நாசமா இருந்தது அப்படின்ற மாரி இல்ல. அதாவது என்னோட பிரெஃபரன்ஸஸ் என்ன? எனக்கு ஆக்சுவலி எது சூட் ஆகும்? இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டது தான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் கத்துக்கிட்டு என்னத்த புடுங்குனேன் அப்டின்னும் கேட்காதீங்க. எதுவுமே பண்ணல நானு. லிட்டரலி கத்துக்கிட்டேன் அவ்வளோதான். ஆ அது மூலியமா எந்த பிரயோஜனமும் எனக்கு ஆப்வியஸ்லி வரல. அம் 2வது விஷயம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க. வாழ்க்கையில நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கள வந்து ஆம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்ப வந்து நான் கேதர் பண்ணது வந்து இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா, எனக்கு நடந்த சில துரோகங்கள்ல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப் வைஸ். எனக்கு இதுக்கப்புறம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வந்து வாழ்க்கையில வருவாங்களா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்க்கையில வருவாங்களா? அப்படின்ற யோசனையோட வந்து பல வருஷமா நான் தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாரி ஒரு மேசிவ் அப்கிரேட்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ விட மேசிவ் அப்கிரேடா வந்து, இப்படி ஒரு அமேசிங்கான ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வாழ்க்கையில வருவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்ல. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எனக்கு. ஸோ இந்த 2 விஷயத்த தவிர்த்து 3வது விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, ஆப்வியஸ்லி 20, 25 வந்து நான் உயிரோட கடந்துட்டேன். நிக்கிறேனே உங்க முன்னாடி. சாரி அதான் உட்கார்ந்துருக்கேனே உங்க முன்னாடி. ஸோ அ அப்படிதான். அதுதான் வந்து 20, 25 வந்து சம பண்ணணும் அப்டின்ட்டு நெனச்சேன்னா, 20, 25 வந்து சுருக்கி சொல்லணும் அப்டின்றது தான் அவ்வளோதான். அவ்வளோதான் பேசிக்கலி நடந்தது. 20, 26 சோஃபா ஓகே. இன்னைக்கு என்ன தேதி? 17 அப்பா! மாசம் முடிய போது. வருஷம் ஆரம்பிச்சதே தெரியல. மாசம் முடிய போது. எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? ஜனவரி முடிய போது. எப்படி எவ்ளோ வேகமா ஓடுது பாருங்க நாட்கள்.
நாட்கள் தான் வேகமா ஓடுது. ஆனா வயசு அப்படியே தெரியல என்னமோ. எனிவே அம் ஆக்சுவலி என்னன்னா, நாட்கள் வேகமா ஓடுற மாரி இருக்கு. ஆனா வாழ்க்கை வந்து எங்கேயுமே போகாத மாரி இருக்கு. இல்லையா? நான் நெனைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் தான். அந்த மேட்டர் தான். I I I genuinely feel like I genuinely think everyone feels the same way, you know? அம் 2026 2026 வரும்போது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷமா வானவெடிய பார்க்கணும் அப்டின்ட்டு எவ்ரி நியூ இயர் வானவெடிய பார்க்கணும் அப்டின்ட்டு ஆசைப்படுவேன். ஃபயர் வொர்க்ஸ் கரெக்ட்டா கவுண்ட் டவுனுக்கு. 14 வருஷமா அது நடக்கவே இல்ல. பிகாஸ் ஐ வாஸ் வொர்க்கிங் அண்ட் நான் வந்து சர்விஸ் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சனால, கவுண்ட் டவுனுக்கு எப்பவுமே வந்து பீப்பிள தான் வந்து நம்ம கவனிக்கணும் அப்டின்னு தவிர, நம்பனால அந்த ஃபயர் வொர்க்ஸ பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது 14 வருஷம் ஆச்சு அத நான் பார்க்கறதுக்குன்ட்டு நெனைக்கும்போது, எனக்கே சிரிப்பு வருது. அதாவது சில பேருக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனே நடந்துராது. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உடனே நடந்துராது. அதெல்லாம் வந்து அதுக்கு எல்லாமே வந்து ஒரு நேரம் வரும். இந்த வருஷத்தையும் அத நான் மிஸ் பண்ணிடணும்னு தான் நெனச்சேன். இன்டென்ஷனலி நான் போகவே மாட்டேன் அப்டின்ட்டுன்னு. என் கூட இருந்த என்னோட வாழ்க்கையில இப்போ இருக்கிற சில பேர் வந்து என்ன வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போனாங்க. சோ ஓகே. ஆல்ரைட். அம் அந்த கரெக்ட்டா 12 மணி ஆனோனே, அந்த வானவெடி வெடிச்சோனே, எனக்கு அப்படியே மனசெல்லாம் பாரமாயி, நான் ஒரே அழுவ. அப்படியே ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ! 33 வயசாயிடுச்சே! இன்னமும் நம்ம உயிரோட இருக்கோமா? அப்படின்ட்டுன்னு. ஏன்னா, இத வந்து யாருமே யாருக்குமே நெகட்டிவான வைப் குடுக்கறதுக்காக இங்க நான் பேசல. பட் உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபில்டர் இல்லாம எவ்ளோ ஹானஸ்ட்டா பேசுவேன் இங்க அப்டின்ட்டுன்னு. சோ, அத வந்து நானு தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்ட்டு நெனைக்கிறேன். அதாவது என்னன்னா, ஏன்? ஏன் இன்னமும் உயிரோட இருக்கோம்? என்னத்த சாதிக்கிறதுக்கு? என்னத்த பண்றதுக்கு? அப்டின்ட்டுன்னு. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்து நெறைய கஷ்டங்கள், நெறைய கொடுமைகள அனுபவிச்சு வளர்ந்தனால, எனக்கு என்னமோ 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்ட மாரி இருக்கு. இந்த 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 ஆயுள் இதோட போதும் அப்டின்ட்டு எவ்வளோ நாள் நான் நெனச்சிருக்கேன். ஆனா அந்த நாட்கள்ல நான் நெனைக்கும்போது கூட, அம் எப்படி சொல்றது? சின்ன வயசா இருக்கும்போது, அதாவது 20 என்னோட 20ஸ்ல இருக்கும்போது, இதுவும் கடந்து போகும் அப்டின்ட்டு நானு நெனச்சிருக்கேன். ஆனா என்னோட 30ஸ்ல நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, எதுவுமே கடந்து போகாது. எதுவுமே வந்து கடந்து போகாது. நம்பளே வந்து அ நம் டைம் வில் ஹீல் திங்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ஆக்சுவலி உண்ம இல்ல. காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லாது. காலம் வந்து எதையுமே மாத்தாது. காலம் எதுக்குமே பதில் சொல்லாது. எது தெரியுமா நமக்கு பதில் சொல்லும்? நம்பளோட நம்பளோட சொந்த எனர்ஜி தான். நம்ப தான் வந்து அம் மனச தேத்திக்கிட்டு, நம்ப எந்த அளவுக்கு நம்பளோட மனச தேத்திக்கிட்டு, சரி இந்த காலத்த வந்து நம்ப கடப்போம். ஆ வர்ற நாட்கள் வந்து நம்பளுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரும். அப்டின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் நம்பள வந்து முன்னுக்கு கொண்டு போகும். அது மட்டும் தான் வந்து நமக்கு பதில் சொல்லும். ஆனா அதுவே வந்து அந்த வளமே வந்து நம்ம மனசுல இல்லன்னா, நம்பனால என்ன செய்ய முடியும்? ஆமாவா இல்லையா? ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, அந்த பலமும் என்னோட மனசுல இல்ல. வர நாட்கள் வந்து நம்பளுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரும். வர்ற நாட்கள் வந்து வர்ற வருஷங்கள் வந்து நம்பளுக்கு வந்து ஒரு மாற்றத்தையோ, இல்ல ஒரு திருப்பத்தையோ கொண்டு வரும். அதெல்லாம் எதுவுமே என் மனசுல இல்ல. அ உண்மையா சொல்ல போணும்னா, இப்போ உயிரோட இருக்கிறதே பாரமா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஓவர் த இயர்ஸ் நான் வந்து என்னோட வயசுல இருக்கிற நெறைய ஃப்ரெண்ட்ஸ வந்து இழந்துட்டேன். அவங்கலாம் உயிரோட இல்ல. அவங்களோட அவங்களோட சமாதி முன்னாடிலாம் எத்தனையோ நாள் நான் கேட்டுருக்கேன். குடும்பம் இருக்கிற நெறைய பேரு நெறைய பேரு அவங்கள நம்பி இருக்காங்க. நம்பி இருந்தாங்க. அவங்கள வந்து இந்த உலகம் எடுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் இந்த தாமதம் அப்டின்ட்டு நெறைய நாள் நான் நெனச்சிருக்கேன். இப்பவும் நெனச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுல எந்த குறையும் இல்ல. அதாவது அ சில பேரு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஜெனரேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் வந்து அவங்களே எப்படி சமாளிச்சுக்கிறாங்கன்னா, உங்க மேல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்க கரியர வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களே வந்து நீங்க பில்ட் பண்ணுங்க. மத்த எல்லாமே உங்களுக்கு வரும் அப்டின்ட்டுன்னு. அம் உங்க கரியரும் சரி, உங்க லைஃப்பயும் சரி, நீங்க எவ்ளோ பில்ட் பண்ணாலும், உங்க மனசுல நிம்மதி, சந்தோஷம், நீங்க ஆசைப்பட்ட சந்தோஷம் உங்க மனசுல இல்லன்னா, எதுவுமே வந்து உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்காது. இது உண்ம. அது அது எந்த அளவுக்கு தனிமைய வந்து எந்த அளவுக்கு உங்களோட நான் ரிலேட் பண்றேன் அப்படின்றத, இத விட வந்து சிறப்பா சொல்ல முடியாது என்னால.
யூ நோ வாட் ஐ மீன்? ஸோ யாஹ். வருஷம் வருஷம் எனக்கு எப்பவுமே வந்து ஒரு டார்கெட் இருக்கும். ஓகே நான் இது செய்யணும், அத அச்சீவ் பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும்னு. அண்ட் வருஷம் முழுக்க வந்து நான் ரொம்ப பாடுபடுவேன். அதெல்லாம் வந்து நிறைவேத்தணும் அப்டின்ட்டுன்னு. ஆனா, என் வாழ்க்கையில முதல் முறையா 20, 26 தாண்டும்போது, ஏன்னா போன வருஷம் வந்து நான் டேபிள் கீழலாம் கிரேப்ஸ் சாப்பிட்டேன் நானு. நல்லா ஞாபகம் இருக்கு. அதுலயுமே எதுவுமே நிறைவேறல பை த வே சொல்றேன். ஆ நெனைக்கிறேன் வாழ்க்கையில முதல் முறையா ம் 20, 26 தாண்டும்போது, எனக்கு எதுவுமே வேண்டாம். இனி எதுவுமே வாழ்க்கையில நடக்கலனாலும் எனக்கு ஓகே. எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்டின்ற அ ஒரு சமாதானத்துக்கு வந்தது தான் என்னோட பெரிய வெற்றின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எப்படிதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு எனக்கு தெரியல அட் திஸ் பாயிண்ட். தே சே எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஓகே. எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு மனுஷன் எப்படி வாழ்றது? சரி ஃபைன். எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். ஓகே. எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம். ஓகே ஃபைன். ஆ எதுவுமே நிரந்தரம் இல்ல. எதுவுமே நம்மளோடது இல்ல. ஓகே. அப்போ வந்து வாழ்க்கையில எல்லாமே இருக்கு அப்படின்ற மாரி நம்ம வந்து நடந்துக்கணும். ஓகே. அதுவும் ஒரு விஷயம். ஸோ எதுவுமே எதிர்பார்க்கக் கூடாது. வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற மாரி நம்ம நடந்துக்கணும். ஓகே. இதெல்லாம் சந்தோஷம், நிம்மதி அதாவது காலையில படுக்கைய விட்டு எழுந்திரிக்கவே மனசுல வளம் இல்லாத ஒரு பெர்சனுக்கு இது எவ்ளோ ஒரு பெரிய பர்டன். நம்பளுக்கு வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் நம்ம ஆசைப்பட்ட சந்தோஷம் நம்மளுக்கு இல்ல அப்படின்றனால தான் நம்ம மொதற்கொண்டு அம் என்னது ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கோம். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன கொண்டு நம்மனால வந்து நம்ம வாழ்க்கையில எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்பளுக்கு வந்து நம்ப வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாமே இருக்கு அப்டின்ற மாரி நம்ம நடந்துக்கணும். எவ்வளோ காலத்துக்கு நம்ம அப்படி இருப்போம்? யூ ஃபேக் இட் டில் யூ மேக் இட். ஓகே. அப்புறம்? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? ம். அதான். அதுதான் பேசிக்கலி ஐ டோன்ட் நோ வாய் ஐ அம் மேக்கிங் திஸ் வீடியோ. எ இ என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நெனச்சேன்னு எனக்கே தெரியல. பேசிக்கலி 20, 25 எப்படி போணுச்சு அப்படின்ட்டுன்னு ஒரு வீடியோல வந்து ஈசிலி உங்களுக்கு சுருக்கி சொல்லலாம் அப்படின்ட்டு நெனச்சேன். தாட்ஸ் அபௌட் இட். இதுக்கு முன்னாடி நான் நெறைய தனிமையில அழுதுருக்கேன். இப்போ வந்து ஆ என்ன மாரி வாழ்க்கைய கடந்து போற பெண்களோட சேர்ந்து நான் அழுகுறேன். இப்போ நான் மட்டும் தனியா இல்ல. எங்கள்ல நெறைய பேர் இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 4, 5 பேர் இருக்கோம். அம் எங்க எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரே மாரி தான் இருக்கு. எல்லாமே ரொம்ப கரியர் ஓரியன்டட் வுமன். எல்லாம் நல்லா ஹார்ட் வொர்க்கிங்கான வுமன், எக்ஸாட்டிக்கான வுமன். எல்லாமே வந்து எப்படி சொல்றது? வைல்டான வுமன். ஆ ரொம்ப கான்ஃபிடென்டான வுமன். பட் பை தி எண்ட் ஆஃப் த டே வந்து யாருமே வந்து தான் நெனச்ச மாதிரி தான் நெனச்ச தான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வந்து யாருமே வாழாத பெண்கள் தான். சாபப்பட்ட பெண்கள் மாதிரி. அ பட் ஐ கெஸ் ஐ ஆல்வேஸ் நியூ. அது சின்ன வயசுலேருந்தே வந்து இப்போ இப்போ வந்து சின்ன வயசா இருக்கும்போது நம்மளுக்கு நெறைய ஆப்டிமிசம் இருக்கும்ல. நம்ம நெனைப்போம், ஓகே நம்ம வாழ்க்கை வந்து எப்பவுமே நம்மள ஆளுங்க நம்ம சொல்லி சொல்லி தான் என்ன வளர்த்தாங்க. "நீ வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. உனக்கு வந்து நல்ல அம்மா, அப்பா அமையாத உனக்கு, நல்ல புருஷன் அமைவான், நல்ல பாய் ஃப்ரெண்ட் அமைவான்." இந்த மாரிலாம் வந்து சொல்லி 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 தான் என்னைய வளர்த்தாங்க. ஆனா உலகம் அப்போ வேற மாரி இருந்தது. இப்போ உலகத்த பார்க்கும்போது எவ்ளோ வேற மாரி இருக்குன்னா எப்படி இவ்ளோ பொய்ய சொல்லி என்னைய இந்த அளவுக்கு வளர்த்துட்டாங்க அப்டின்ட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா, அந்த ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப ஆழமா என் மனசுல பதிஞ்சிருச்சு. ஓகே ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போம் அப்டின்ட்டுன்னு. இன்னைக்கு இத்தன வருஷம் கழிச்சு அந்த ஒரு நாள் நமக்கு வராது அப்டின்ட்டு நெனைக்கும்போது, சோகமா இல்ல. ஆனா, அந்த ஒரு நாள் நமக்கு வராது அப்டின்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உணர்ந்திருந்தா நம்ம வாழ்க்கை வேற மாரி இருந்திருக்கும் அப்டின்ட்டு நெனைக்கிறேன். என்னோட வாழ்க்கையில என்னோட என்னோட வாழ்க்கை வந்து இன்னும் நிம்மதியா இருந்திருக்கும் அப்டின்ட்டு நெனைக்கிறேன். இந்த வருஷம் ஒண்ணுமே நமக்கு வேணாம். உயிரோட இருந்தாலே போதும் அப்டின்ட்டுன்னு, அதாவது இன்னைக்கு நான் எழுந்திரிச்சேன்னா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா, அதுக்கான வேலைகள நான் செய்வேன். அதுதான். அத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு 2026 வரைக்கும் வர வேண்டியதா இருந்துச்சுன்னு நெனைக்கும்போது, எ எனக்கே தெர்ல என்ன சொல்றது அப்டின்ட்டுன்னு. நெனைக்கிறேன் பேரண்ட்ஸ் எல்லாம் தன் பிள்ளைங்கள பேரண்ட்ஸும் சரி, வளர்ப்பு அம்மா, அப்பாவும் சரி, தன் பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாஜிக்க சொல்லிக் குடுத்து வளர்க்கணும் அப்டின்ட்டு நெனைக்கிறேன். ஏன்னா சென்சிபிலிட்டி அண்ட் ரேஷனாலிட்டி வந்து ரொம்ப தேவைப்படுது. இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு. இட்ஸ் இஸ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன் யூ நோ. அண்ட் இப்போ நான் இருக்கிற இப்போ நான் இருக்கிற
இடத்துலேருந்து பார்க்கும்போது, இப்போ வாழ்க்கையில நான் எங்க இருக்கனோ, அங்கேருந்து என்னை சுத்தி இருக்கிற எல்லா பெண்களோட வாழ்க்கைய பார்க்கும்போது, எனக்கு வந்து இன்னும் இன்னும் கான்ஃபிடன்ட்ட குடுக்குது. நான் எதிர்பார்த்த வாழ்க்கை வந்து என்னைக்குமே நான் பார்க்க மாட்டேன் அப்டின்ட்டுன்னு. ஏன்னா ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க. இப்போ நீங்க கூட சொல்லலாம். அவங்களுக்கு நடக்கலன்னா உங்களுக்கு நடக்காம இருக்குமா? அப்டின்ட்டுன்னு. என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் எனக்கும்? அவங்க என்ன கொலை குத்தமா பண்ணிட்டாங்க? இல்லையே! அப்படி ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நான் பாசிட்டிவிட்டி அண்ட் ஆப்டிமிசம் வந்து குடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா, நான் வந்து என்ன தெரியுமா அப்சர்வ் பண்ணேன்? சில காலகட்டங்களா, இது இந்த சீக்ரெட்ட நான் யார்கிட்டயுமே சொல்லல. இப்போ சொல்றேன் உங்ககிட்ட. நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, என்ன மாரி பிறந்து வளர்ந்த பெண்கள், எஸ்பெஷலி பெண்களும் சரி, ஆண்களும் சரி, முக்கியமா பெண்கள், அதாவது அனாதை பெண்கள், அம்மா, அப்பா இல்லாத பெண்கள் எல்லாம், அவங்க எல்லாமே வந்து மத்தவங்களுக்கு தான் வந்து நல்லத குடுக்க முடியும். அவங்கனால மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு அவங்க வந்து ஒரு ஒரு தூணா இருக்க முடியும். ஒரு என்ன சொல்றது? ஒரு லேடர், ஒரு ஏணியா இருக்க முடியும். ஆனா அவங்களுக்கு வந்து சொந்தமா ஒரு சந்தோஷத்த வந்து அவங்கனால அமைச்சுக்க முடியாது. அவங்கனால முடியாது அப்டின்ற மாரி இல்ல. அது வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு அமையாது. அவ்வளதான். எனக்கு கிடைக்காது அப்டின்றனால அது உங்களுக்கு கிடைக்கக் கூடாதுன்ட்டு நான் நெனைக்க மாட்டேன். எனக்கு எது கிடைக்கலையோ, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்டின்னு தான் நெனைப்பேன் நானு. யூ நோ வாட் ஐ மீன்? ஸோ யாஹ்! இப்போதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மாசம் ஆச்சு நான் YouTube பக்கம் வந்து. ஸோ அம் அட்லீஸ்ட் இப்போ காலகட்டத்தில வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்டின்ட்டு, வாழ்க்கை இப்போ எங்க இருக்கு அப்டின்னு உங்களுக்கு ஒரு அப்டேட் குடுக்கலாம் அப்டின்னு வந்தேன். ஆனா நான் கன்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமாவே வந்து ஐ வில் ஸ்டார்ட் அப்லோடிங் ஒன் பை ஒன் ஓகே ஆன் YouTube. ஸோ ஹேப்பி வீக்கெண்ட். எல்லாமே வந்து வீட்ல நல்லா சிக்கன சாப்பிட்டு, நல்லா குப்புற அடிச்சு படுத்து தூங்குவீங்க அப்டின்ட்டு நான் நம்புறேன். கெட் சம் ஸ்லீப், கெட் சம் குட் ரெஸ்ட். அண்ட் இப்போ அம் என்னோட என்னோட லைஃப் ஜர்னி மாதிரியே வந்து உங்க லைஃப் ஜர்னி இருக்கு அப்டின்ட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்டிமிஸ்டிக்கா, பாசிட்டிவா வந்து எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எதையுமே வந்து நம்ம சொல்லி எதுவுமே என்னால சொல்லி உங்க மனச வந்து ஆறுதல் படுத்த முடியாது. ஓகே? ஏன்னா, நான் என்ன சொன்னாலும் உங்க வாழ்க்கை வந்து மாறப் போறதில்ல உடனே. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இன்னைக்கு வந்து நீங்க உங்க ரூம விட்டு வெளிய போகும்போது, உங்கள பார்த்து "சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? என்ன பண்ற?" இது கேட்கறதுக்கு ஒரு அம்மா, அப்பா இருக்காங்கன்னா உங்க வீட்ல, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பெர்சன். அண்ட் அந்த அதிர்ஷ்டமே வந்து உங்க மனசு தளர்ந்து போகும்போதெல்லாம் அந்த அதிர்ஷ்டத்த வந்து தொடர்ந்து தொடர்ந்து நெனச்சு பாருங்க. இது வந்து உங்களுக்கு குடுத்த யூனிவர்ஸ் இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்புங்க. ஏன்னா நான் இப்போ இந்த கதவ தொறந்து போனேன்னா, நான் இருக்கேனா, செத்தேனா அப்படின்னு கேட்கறதுக்கு என்னோட வீட்ல நாதி இல்ல. அப்படிதான் நான் வளர்ந்தேன். ஓகே. So I don't have things to hold on to, but you do. You do. And if you do, then you have to believe there is light at the end of the tunnel. And for those of you who don't have someone like that in your life, it's okay. இன்னைக்கு நம்ம உயிரோட எழுந்திரிச்சிருக்கோம். இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. You actually have a data, you have a phone. உயிரோட இருக்கோம் நம்ம இன்னைக்கு. சில நாட்கள்ல, சில காலங்கள்ல மேபி சில பேருக்கு வாழ்க்கையில அவ்வளோதான். எவ்வளோ பேர் படுத்த படுக்கையா போராடிட்டு இருக்காங்க சீக்கோட. நம்ம இன்னைக்கு உயிரோட எழுந்திருச்சு சந்தோஷமா நடமாடிட்டு இருக்கோம். சந்தோஷமா இல்ல, நடமாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது போதும். இல்லையா? Yeah. ஆல்ரைட் காய்ஸ். ஐ லவ் யூ சோ மச். நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி என் வணக்கங்கள்.